சிங்ககபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே படி துளியாய் என்னை அழைத்தார். சிங்ககபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே படி துளியாய் என்னை அழைத்தார். சிங்ககபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். தேவனை நாம் ஆர்ப்பரித்து பாடலாமா? சிங்ககபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே எங்களை காப்பவர் நீதாப்பா. சிங்ககபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் எடை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டெல்லை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. அல்லேலூயா. ஆவியினால் யுத்தம் வெல்வேலே, சாத்தாளை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, எல்லாவற்றையும் ஒரு சக்தி கட்டாய சமுத்திரத்தில் போடுகிற தேவன். அவரே என்னை காப்பவர், அவரே அப்பா நீங்க எங்களை காண்கிற தேவன். என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அப்பா தானியேலை காத்த தேவன், சாத்ராக் ஆபேத்நேகோவை காத்த தேவன் அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் சூழ்ச்சிகளை அபத்தமாக்கி போடுகிறவர், அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அல்லேலூயா. அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த நாளில் கூட நாம் நம்முடைய தியானத்துக்காக 37ஆம் சங்கீதத்தில் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 18, 19 இந்த 2 வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது, உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும், அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். இதில் 4 பாட்டாக இதை தியானம் பண்ணலாம். முதலாவது, உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ரெண்டாவது, அவங்க இந்த பூமியில் என்ன பண்ணுவாங்க, என்றென்றைக்கும் இருப்பாங்க, வாசம் பண்ணுவாங்க. மூன்றாவது, ஆபத்து காலத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க, வெட்கப்பட்டு போகாதபடி அவங்கள கர்த்தர் காப்பார். பஞ்ச காலத்தில் அவங்களுக்கு திருப்தியாக கர்த்தர் நடத்துவார். பாருங்கள், ஒவ்வொரு பகுதியையும் நாம் தியானித்தால் இன்றைக்கி ஃபுல்லாக தியானம் பண்ணிக்கினே இருக்கலாம். அதனால் இன்றைக்கி நான் எல்லாத்தையும் தியானிக்க போகிறதில்ல. முதல் பகுதி மட்டும், உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் என்ன பண்ணுறாராம், அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், உத்தமர்கள் யார்?
வேதம் சொல்லுது. அது ஆங்கிலத்தில் இப்படி நம்ம படிக்கலாம். The Lord knows the days of the upright. The Lord knows the days of the upright. உத்தமர்களின் நாட்களை தேவன் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உத்தமர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உத்தமர்கள் என்று சொன்னால் அப்ரைட் அல்லது பர்ஃபெக்ட் அல்லது பிளேம்லெஸ், இப்படி சொல்லலாம் உத்தமர்களை. பிளேம்லெஸ், அவங்க யாராலும் குற்றம் சாட்டப்படாதவர்கள் தான் உத்தமர்கள். யாரும் அவங்கள கை நீட்டி இவன் அப்படி இப்படி அப்படின்னு குற்றம் சாட்டப்படாமல் வாழ்கிறவர்களுக்கு வாழ்க்கை தான் யார்? அதே உத்தமர்கள். அல்லேலூயா. அப்ரைட், நீதிமான்கள், நீதியை செய்கிறவர்கள், ஒவ்வொரு நாளும் நீதியாய் தங்களை காத்து கொள்ளுகிறவர்கள், அவங்கள குறித்து வேதம் சொல்லுது அவங்க உத்தமர்கள். அல்லேலூயா. பர்ஃபெக்ட், உண்மை உள்ளவர்கள், எல்லாத்திலையும் உண்மையாய் செயல்படுகிறவர்கள், அவங்க தான் உத்தமர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். இப்போ நமக்கு சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த உத்தமர்களுடைய நாட்களை தேவன் என்ன பண்ணுறாரா? கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவங்க உத்தமர்களை அவர் அறிந்திருக்கிறதுனால அவங்களுக்கு கர்த்தர் இந்த பூமியில் சுதந்திரத்தை கொடுக்கிறார். அவங்க சந்ததி இந்த பூமியில் நிலைத்திருக்க செய்கிறார். ஆபத்து காலம் வரும்போதெல்லாம் அவங்க வெட்கப்படாமல் காப்பாற்றுகிறார். பஞ்ச காலம் வரும்போதெல்லாம் அவங்கள திருப்தியாக்கி நடத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ உத்தமர்கள் யார்? உத்தமன்னா யார் அப்படின்னு தான் உங்களுக்கு ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். வேதத்தில் நிறைய உத்தமர்களை குறித்து நாம் நிறைய வாசிக்கலாம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாயிருக்க கடவாய். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை அது. உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ எப்படி உத்தமனாயிருக்க கடவாய். ஆண்டவர் நம்மிடத்தில் அதை தான் எதிர்பார்க்கிறார். எதை எதிர்பார்க்குறாரு? உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் தேவன் எதிர்பார்க்கிறது நாம் செய்து ஆக வேண்டும். நீங்கள் அதில் 9ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் வாசிக்கலாம். அப்போனா உத்தமம் இல்லைனாக்கா என்ன யாருனாக்கா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். உன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவரிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று. ஆமென். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை இதுதான். நீ இந்த கானான் தேசத்துக்கு போய் சுதந்திரிக்க போகிற, அங்கே இருக்கிற ஜனங்கள் அருவருப்பான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க செய்கிறபடி நீ என்னதை நீ கற்றுக்கொள்ள வேண்டாம். அல்லேலூயா. அது என்னென்ன செய்கிறான்னா, தீக்கடக்க பண்ணுறான், குறி கேட்குறான், நாள் பார்க்குறான். இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவம் நாள் பார்க்குறீங்களே எனக்கு தெரியல. கர்த்தர் உண்டாக்கின எல்லா நாளும் நமக்கு நல்ல நாள் தான். அதுக்கு நாள் பார்க்குறது, குறி கேட்டுக்கிறது, யாருன்னா எதனா சொல்லுவாங்களான்னு கேட்டு கிடக்குது, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் அருவருப்பான காரியம். சூனியக்காரன், மந்திரவாதி, சன்னதக்காரன், மாயவித்தக்காரன், செத்த விடத்தில் குறி கேட்குறவன் உங்களுக்குள்ளே என்னது
இருக்க. இப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறவன் அவன் உத்தமனா துன்மார்க்கனா? அருவருப்பானவன் துன்மார்க்கன். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீ எனக்கு முன்பாக எப்படி இரு? உத்தமனா இருக்க கடவாய். அல்லேலூயா. இப்போ இப்பேற்பட்ட காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நீதிமொழியில் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்களா, அங்கே சொல்லப்படுது 7ஆம் வசனம் சொல்லுது, ஆமென். ஆமாம், உத்தமமாக யார் யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு யார் கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? கேடகமாக இருக்கிறார். கேடகம்னா என்னது? பாதுகாப்பு. நமக்கு ஆண்டவர் கேடகமாக இருக்கிற உத்தமமாய் நடக்கிறவங்களுக்கு அவர் நன்மை என்ன பண்ண மாட்டார்? வழங்காமல் இருக்க மாட்டார். அல்லேலூயா. நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவார். அதிலே 21ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. உத்தமர்கள் பூமியில் தங்கி இருப்பார்கள். உத்தமர்கள் பூமியில் தங்கி இருப்பார்கள். இந்த பூமியில் துன்மார்க்கமாக வர சடிதில் என்ன பண்ணுவான்? அறுப்புண்டு போயிடுவான். ஆனால் உத்தமர்கள், ஆண்டவருக்கு உண்மையாய் பரிசுத்தமாய் தங்களை காத்து கொள்கிறவர்கள், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பிக்கிற ஒரு மனுஷன் இந்த பூமியில் என்ன பண்ணுவான்? தங்கி இருப்பான்னா எப்படி? அவன் இந்த பூமியில் வாழ்ந்து இருப்பான். கர்த்தர் அவனை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், உத்தமனாய் நடக்கிறவனுக்கு உத்தமர்களை குறித்து நிறைய வசனம் நான் சொல்லிக்கினே போகிறேன். இப்போ நமக்கு நேரம் இல்லாதனால நான் சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், உத்தமம் என்றால் தேவையில்லாத காரியத்தில், அருவருப்பான காரியத்தில் என்ன பண்ணக்கூடாது? ஈடுபடக்கூடாது. ஒரு வசனம் அப்படி சொல்லுது, செவி கொடுப்பதே உத்தமம். என்னவா? ஆமாம், 1 சாமுவேலில் 5ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுறது, பலியை பார்க்கிலும் செவி கொடுப்பதே யார் நேரத்தும் வாசிங்க. 1 சாமுவேல் 15:22. ஆமென், ஆமென். என்ன இது உத்தமம்? செவி கொடுத்தல் என்னது? உத்தமம். அல்லேலூயா, அல்லேலூயா. செவி கொடுக்கணும். ஆண்டவர் பிரசங்கி 5:1 வாசித்தீங்களா? நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடை என்ன பண்ண? காத்துக்கொள். மூடர் பலியிடுகிறது போல நீ பலியிடாதபடி என்ன பண்ண? செவி கொடுப்பது நலம் பார்க்கிலும் நலம். ஆலயத்துக்கு நீ வர, எதுக்காக வர? செவி கொடுக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டார், கேட்கறதுக்கு காது உள்ளவன். ஆமாம், ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னா ஏதோ ஒரு நமக்கு ஒரு போயிட்டு ஆலயத்துக்கு போகலன்னா ஒரு மாதிரி ஆகிடும், போயிடணும். அதுக்காக ஆலயம் இல்லை, வந்து போகிறதுக்கு இல்லை ஆலயம். நீ தேவாலயத்துக்கு போகுது நடை என்ன பண்ண? காத்துக்கொள். மூடர் பலியிடுறான். மூடர் என்னன்னு தெரியாமல் என்ன பண்ணுறான்? ஆடை வெட்டுறான், கோழி வெட்டுறான், ஆடுறான், பாடுறான், குதிக்கிறான். அவனுக்கே அது என்னான்னு தெரியல. அவன் ஏன் செய்கிறான், எதுக்கு செய்கிறான்னு அவனுக்கே தெரியாமல் அவன் செய்கிறான். மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேருவதே. ஆமாம், இங்கே வந்தாக்கா தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய செவி என்ன பண்ணோம்? திறந்தோம். வேறு எங்கேயும் சிந்திக்கக்கூடாது, எங்கேயும் நம்முடைய சிந்தை போகக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க நம்முடைய செவியை திறந்து கொடுக்கணும். அதை தான் கர்த்தர் சொல்கிறாரு, செவி கொடுப்பதே உத்தமம். இருக்குதா?
அப்போ நீ உத்தமமாக நடக்கிறனாக்கா ஆலயத்துக்கு வந்தால் என்ன பண்ணோம்? என்ன சொல்கிறாரு ஆண்டவர் செவி கொடுக்கணும். தேவன் என்னோடு கூட என்ன பேசுகிறார், அந்த வார்த்தைக்கு நான் என்ன பண்ணோம்? என் செவியை திறந்து கேட்கணும். அப்படி நீ கேட்டுட்டியானா இந்த பூமியில் கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார்? மேன்மையாக வைப்பண்றார். அல்லேலூயா. பாருங்க, இங்கே இந்த 1 சாமுவேல் 15 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்குது. சவுலை பற்றி நம்ம நல்லா தெரியும். சவுல் நல்ல உயரமான ஒரு மனிதனாக இருந்தான். அவன் என்னன்னா அவன் தோலுக்கு கீழே தான் நிறைய எல்லாரும் இருந்தாங்க. தகப்பனுடைய ஆடு என்ன பண்ணிச்சு, இது கழுதை காணாமல் போயிடுச்சு. அந்த கழுதையத்துக்கு என்ன பண்ணான்? தேடுறதுக்கு போனான். கழுதியை தேட போனவனை ஆண்டவர் என்ன பண்ண, சாமுவேல் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு அவனை அபிஷேகம் பண்ணுப்பா, இவனை தான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஜனங்கள்லாம் ரொம்ப நாளாக என்ன நச்சரிச்சிக்கிறானுங்க, ராஜா வேணும்னு. அதனால் என்ன அவனுங்க பொறுமை தள்ளுறானுங்க, இவனை ஒரு ராஜாவாக அங்கே என்ன பண்ணலாம், ஏற்படுத்தலான்னு நினைக்கிறேன்னு சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டார்? அவனை அபிஷேகம் பண்ணிட்டார். சவுல் ரொம்ப பக்திமானாய் மாறினான். நல்லா ஆவியை பரிசுத்த ஆவியின் கூட்டத்துக்கு போனான். அவனும் ஒரு தீர்க்கதரிசியோன்ற அளவுக்கு பரிசுத்த ஆவியானவன் என்ன பண்ணார்? நிரப்பினார். நல்லா அபிஷேகத்தை பெற்று நல்லா அரசாட்சி செய்தான். அந்த நாட்களில் ஒரு யுத்தம் வந்தது. அமலேக்கியரோடு கூட இஸ்ரவேலுக்கு என்ன பண்ணுது, ஒரு யுத்தம் வந்துடுது. அப்போ ஆண்டவர் திட்டவட்டமாக அவனோடு பேசுகிறார். சவுல், நீ போய் என்ன பண்ணோம், அமலேக்கை ஃபுல்லாக என்ன பண்ணினோம், நிக்கிரகம் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாத்தையும், அந்த அருவருப்பான எல்லாத்தையும் என்ன பண்ணோம், சுட்டு எரிச்சிட்டு வந்துடணும், அக்கினியில் சுட்டு எரிச்சிட்டு வந்துடணுன்ட்டார். ஆனால் இவனும் அப்படி தான் போனான். அங்கே போன உடனே அங்கே நல்ல கொழுமையான மாடு ஆடு சும்மா ஜம்முன்னு இருக்குது. அந்த ராஜா ஆகாகு, அந்த ராஜாவை என்ன பண்ணுறான், சிறை கழிதாக பிடிச்சின்னு வரான். சில கொழுமையானதை என்ன பண்ணுறான், கூட்டுன்னு வந்துடுறான். ஆடு மாடெல்லாம் நல்லா கொழுமையாக இருக்கிறதால எடுத்துன்னு வந்துட்டான். எடுத்துன்னு வந்து மீதி என்ன பண்ணிட்டான், சுட்டு அடிச்சுட்டு வந்துட்டான். இப்போ என்ன ஆகுதுனாக்கா, அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அங்கே 2ஆம் வசனம் சொல்லும்போது, ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுறதுக்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளை பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுதலும் உத்தமம். ரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்தி விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே சொல்கிறார் சவுல் ராஜாவை பார்த்து, ஏண்டா உனக்கு சொன்னது என்னது, நீ செய்தது என்னது? அல்லேலூயா. அந்த ஆகாகை கொண்டு வாடுன்றான். அந்த ராஜாவை சரியாக புருஷன் வந்தான்ல, அந்த 32ஆம் வசனத்தை பார்த்தீங்களா, அந்த சாமுவேல் என்ன பண்ணுறாரு, அவனை 2 துண்டித்து, ஆகாகை துண்டித்து போட்டான். கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை என்ன பண்ணுறான், அந்த அமலேக்கு ராஜாவை துண்டித்து போடுறான். 2வது இங்கே சவுலை சொல்கிறாரு, நீ பலியிடணும்னு நினச்சி, அவன் சொல்கிறான், இல்லை நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு நான் என்ன பண்ணோம், பலியிடுறதுக்காக தான் அதெல்லாம் எடுத்துன்னு வந்துக்கிறேன். உன்னை யார் பலியிட சொன்னான்? ஆண்டவர் உனக்கு என்ன சொன்னாரோ அதுக்கு என்ன பண்ணணும், நீ கீழ்ப்படியணும். நீ கீழ்ப்படுகிறதுக்காக பலியிடுவது உத்தமமோ அப்படின்னு கேட்குறான். கீழ்ப்படிதல் தான் மெயின். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுக்கு கீழ்ப்படி. நீ கீழ்ப்படியாமல் நீ இப்படி செய்ததுனால நீ ராஜாவாக இராதபடி கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, தள்ளினார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா,
செவி கொடுப்பதே உத்தமம். நீ உத்தமமாய் உன்னை காத்துக்கொள்ள வேண்டுமானால் தேவனுக்கு கீழ்ப்படியணும். பரிசுத்த ஆவியானவர் என்ன சொன்னாலும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? அவருடைய சத்தத்துக்கு என்ன பண்ணோம்? கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியாமல் நீ எத்தனை பலியை செலுத்தினாலும் அந்த பலி வேஸ்ட். நான் பலி மட்டும் செலுத்திடுறேன், ஆண்டவருக்கு என்ன பண்ண மாட்டேன், நான் கீழ்ப்படிய மாட்டேன், என் மனம் போல் போவேன், மனம் போல் வருவேன், பாஸ்டர் என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன்னா வேஸ்ட். கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு முக்கியமானதாக இருக்கிறது. அங்கே செவி கொடுப்பது, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம ஒவ்வொரு நாள் என்ன பண்ணோம்? நம்முடைய செவியை திறந்து கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய காரியம் எப்படி இருக்கிறதா? ஆண்டவர் என் கூட இப்படி பேசியிருக்கிறார். நான் கர்த்தருக்கு மூடர் பலியிடுவதைப் போல நான் பலியிட போகாதபடி நான் செவி கொடுக்கும்படியாய் ஆலயத்துக்கு போகிறேன். அல்லேலூயா. பாருங்க, நம்பர் 1, செவி கொடுப்பதே உத்தமம். உத்தமன்னா என்னது அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினச்சிருக்கலாம். கர்த்தர் திட்டவட்டமாக சொல்கிறார், நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதே உத்தமம். இது வரைக்கும் அப்படி இல்லைனாலும் இன்னிலேருந்து நான் மனம் மாற வேண்டும். நான் தேவ சமூகத்தில் போனால் தேவனுடைய வார்த்தைக்கு நான் என்ன பண்ணோம்? செவி கொடுப்பேன். அதுதான் உத்தமமான. ஏன்னா யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? அங்கே சொல்லப்படுதில்ல, சங்கீதம் 15 வாசிக்கிறோமே, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அவன்தான் அந்த பரம ராஜ்யத்தை அடைய முடியும். நம்முடைய லக்கு, நம்முடைய விருப்பம், நம்முடைய ஏக்கம், நம்முடைய வாஞ்சை எல்லாமே என்ன தெரியுமா? என் இயேசு ராஜா சீக்கிரமாக என்ன பண்ண போகிறாரு? வரப்போகிறார். அவரை நான் என்ன பண்ணோம்? சந்திக்கிறோம். இந்த உலகம் ஒரு சதம் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிறது ஒன்றும் என் கூட வராது. நான் ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ்ந்து உத்தமனாய் என்னை காத்து கொண்டு பாருங்க, உத்தமனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? துணை. இருக்குதா இல்லையா வேதத்தில்? உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருப்பார். உத்தமனுக்கு எல்லா நன்மையும் அவர் என்ன பண்ணார்? கொடுப்பார். அல்லேலூயா. நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் சகல நன்மைகளையும் உத்தமனுக்கு தருவார் ஆண்டவர். 2வது, அவனுடைய சந்ததி இந்த பூமியை சுதந்தரித்து கொள்ள வைப்பார். அவர்கள் என்றென்றைக்கும் அதில் வாசம் பண்ண வைப்பார். அதான் அங்கே சொல்லப்படுது, உத்தமர்கள் அதில் பூமியில் என்ன பண்ணுவாங்க? தங்கி இருப்பார்கள். நீதிமொழி 22:21 வாசம்ல, உத்தமர்கள் பூமியில் என்ன பண்ணுவாங்க? தங்கி இருப்பார்னா இந்த பூமியில் சுதந்தரிக்க வைப்பார். பாவி, துரோகி, துன்மார்க்கன் அவன்லாம் சேர்த்து வைப்பான். அவன் அதை அனுபவிக்காமல் போயிடுவான். அவன் சேர்த்து வச்சது யாருக்கு தெரியுமா? நல்லவர்கள் வசம் வந்து என்ன பண்ணுவான்? ஒரு நல்ல சேரும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை எதிர்பார்க்குறீங்க? அல்லேலூயா. ஒரு நாள் வரும். இப்போ 1000 கோடி லட்சம் கோடி வச்சுக்கிறான் பாரு, அவன்லாம் ஓடிடுவான். இந்த பூமியை விட்டு என்ன பண்ணுவான்? அம்போன்னு விட்டு போவான். ஆனால் அந்த பூமியில் உன்னை என்னை கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். அல்லேலூயா. பாஸ்டர் எவ்வளோ ஆசை பற்றியா அப்படின்னீங்களா? ஆசை இல்லை, வேதம் அதான் சொல்லுது. புறஜாதிகளுடைய செல்வத்தை நீ என்ன பண்ணுவ? அனுபவிப்பாய். இருக்குதுல்ல அவதான் வசனம். நம்ம ஒன்றும் அமைதியாக உத்தமமாக பரிசுத்தமாக உண்மையாக கர்த்தருக்கு முன்னால் நீ போயினேரு. ஒரு நாள் உனக்கே தெரியாது வரும். அவன் சேர்த்து வச்ச 1000 கோடி உன் அக்கௌண்ட்டில் வந்து சேர்ந்துடும். எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? என் அக்கௌண்ட்டுக்கு வரப்போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி வரோம் ஏதா வரேன்னு தெரியாது, ஆனால் வரும். ஆமென். கர்த்தர் அனுப்புவார். நீ இந்த பூமியில் நீ நீடித்து வாழ்ந்து சுகமாக இருப்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள், வேதத்தில் நிறைய உத்தமர்களை குறித்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் என்ன ஆகுமோ 32:11 வாசித்தீங்கன்னா அங்கே காலைப்பை குறித்து ரொம்ப அருமையாக சொல்லப்படுது. உபாகம் 1:36 கூட அதில் சொல்லப்படுறது. உபாகம் 1:36
என்னாகமம் 32:11. உத்தமமாய் என்னை பின்பற்றின ஆ கேனேசியனான எப்புன்னேயின் குமாரன் காலேபும் ம் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர ஆ எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் ம் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாத அல்லேலூயா. இங்கே உபாகம் 1:36 வாசிக்கும் போது, எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான், அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் நான் அவன் கால் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் பாருங்க, தேவனை ஆணையிடுறார். இப்போ காலேப் அவன் வாலிப வயசுலேயே ஆண்டவருக்கு உண்மையாக உத்தமமாய் வாழ்ந்திருப்பான். காலேப்பை குறித்து நல்லா டீட்டெயிலாக சொல்லணுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். காலேப் அவரே சொல்கிறார், நான் 40 வயசில் மோசே என்ன பண்ணார், யுத்தத்துக்கு அனுப்புனார். இப்போ எனக்கு எத்தனை வயசு? 84 வயசு, 85 வயசா? அவ்வளோ வயசு ஆகி கூட நீங்கள் யோசுவா 14 அதை வாசிக்கலாம். அவ்வளோ வயசு ஆகி கூட இன்றைக்கும் நான் யுத்தத்துக்கு போகிறதுக்கு என் பலம் என் கூடவே இருக்கிறது சொல்கிறா இல்லையா? பாருங்கள், இப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, உத்தமர்கள் எப்பொழுதும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதான் எங்கள் காலேப்பை பற்றி சொல்கிறார் ஆண்டவர். எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். எதை காண்பான்? கானான் தேசத்தை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம சந்ததி இந்த பூமியில் நல்லா வாழணுன்னாக்கா பெற்றோர்களாகி நாம் கர்த்தரை எப்படி பற்றினோம்? உத்தமமாய் பற்றி கொள்ள வேண்டும். காலேப் மாதிரி உன் சந்ததி இந்த பூமியில் நல்லா இருக்கணும்னாக்கா, நம்ம சந்ததி நல்லா சந்தோஷமாக வாழணும்னா பெற்றோர்கள் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றி நடக்க வேண்டும். உண்மையாக இருக்கணும். யாராலும் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் காத்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் நம்முடைய சந்ததி இந்த பூமியில் எல்லாவற்றையும், அதான் சொல்கிறான், அந்த தேசத்தை அவன் கால் மிதித்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன். பாருங்க, உத்தமர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவங்க கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவங்க சந்ததியை கர்த்தர் என்ன பண்ணுவார்? இந்த பூமியை ஆசீர்வதிக்க வைப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் நீங்கள் 2 ராஜாக்கள் 20 3ஆம் வசனத்தை வாசிங்கலாம். அங்கே சொல்லப்படுறது எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம பார்க்குறோம். எசேக்கியா ராஜாவை 2 ராஜாக்கள் 20:3. ஆமென். அல்லேலூயா. சரி, எசேக்கியா ராஜாவுக்கு வியாதி வந்துடுச்சு. அந்த வியாதி எப்படிப்பட்ட வியாதி? மரணத்துக்கு எதுவான வியாதி. வியாதி வந்தபோது அவனுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லப்படுது, உன் வீட்டு காரியத்தில் என்ன பண்ண, நீ பிழைக்க மாட்ட, செத்து போயிடுவேன். அதை கேட்ட உடனே அந்த எசேக்கியா ராஜா ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், தைரியமாக சொல்கிறான். அதான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை என்ன பண்ணுங்க, நினைத்தருளும் என்று எசேக்கியா என்ன பண்ணுறான். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்மளே சொல்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணலாம். மரணத்துக்கு எதுவான வியாதி எல்லாருக்கும் வரும். வியாதி என்பது இந்த பூமியில் எல்லாருக்கும், நல்லவங்களுக்கும் வரும், கெட்டவங்களுக்கும் வரும். ஆனால் அந்த வியாதியை நாம் ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்ம கையில் ஒரு வல்லமையை கொடுத்துருக்கிறார். தேவன் தான் கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் வல்லவர். அல்லேலூயா. அப்போ எசேக்கியா ராஜா தைரியமாக சொல்கிறான், ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் எப்படி வாழ்ந்தேன்?
உண்மையாக இருந்தேன், மன உத்தமமாய் வாழ்ந்த ஆண்டவரே. இப்படி வாழ்ந்தனே, எனக்கு ஏன் இப்போ ஏற்பட்ட ஒரு வியாதி, என்னை கொஞ்சம் நினச்சி பாருங்கப்பா அப்படின்னு அவன் எசேக்கியா சோர்வரமா அழுத போது ஆண்டவர் சும்மா இருந்தார். எந்த ஆள் செத்துருவார் சொன்னாலும் அதே ஆளை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, உன் நாட்களோட என்ன பண்ணுறேன் 15 வருஷங்களை கூட்டுவேன். அல்லேலூயா சொன்னாரா இல்லையா? ஆமென். அப்போ உத்தமர்களுடைய வாழ்க்கையில் இந்த பூமியை சுதந்திரிப்பது மாத்திரமல்ல, இந்த பூமியில் நீடித்த நாள் தங்கியிருப்பது மாத்திரமல்ல, வியாதி வந்தாலும் அதில் ஜெயிக்கத்தக்க பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட வியாதி வந்தாலும் அதை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வியாதியை, அந்த பலவீனத்தை நம்ம விட்டு அகற்றி போட தேவன் வல்லவராக இருக்கிறார். எசேக்கியா ராஜாவுக்கு எத்தனை வருஷம் கூட்டி கொடுத்தாரு? 15 வருஷம். அப்போது நம்ம உத்தமமாய் வாழும்போது தேவன் நம்மை உயர்த்தி வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நோவாவை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஆதியாகமத்தில் வாசித்தீங்கன்னா அங்கே நோவாவை குறித்து சொல்லப்படுறது. ஆமென். ஹல்லேலூயா. சரி, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். பாருங்க, அதனால தான் தேவன் அவன் மேலே என்ன பண்ணிட்டாரு, இரக்கம் வைச்சார். இந்த உலகம் முழுவதும் அழிக்க போகிறோம்பா, இந்த உலகம் முழுவதும் வெள்ளத்தில் என்ன பண்ண போது நிக்கிறகம் பண்ண போகிறேன். ஆனால் நோவாவுக்கோ ஆண்டவருடைய கண்ணில் என்ன பண்ணுது, கிருபை கிடைக்கிறது. ஏன் கிருபை கிடைச்சதுன்னா, அந்த வம்சம் வரலாம், உலகமெல்லாம் எப்படி இருக்கானுங்க, பயங்கரமான பாவம், குடும்பக்காரனங்களாக இருக்காங்க. ஒருத்தனை ஏமாற்றி கொலை விபச்சாரம் வேசித்தனம் பெருகி இருக்கிற அந்த காலத்தில் நோவா எப்படி வாழ்ந்தான்? அவன் நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். தேவனோடு கூட என்ன பண்ணுறான்? ஆமாம். அப்படி இருந்ததுனால அப்பேற்பட்ட ஒரு ஆபத்து காலத்தில் அந்த குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்ணார்? பாதுகாத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏதோ ஒரு மேற்போங்கா நான் வந்து போகிறேன்னு இல்லை, நீ ஆண்டவருக்கு முன்பாக உத்தமனாய் உன்னை காத்து கொள்ளும்போது இந்த உலகத்தில் ஒரு பேர் ஆபத்து, ஒரு பெரிய அழிவு வரதான் போகுது. அதை யாரால் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் அந்த ஆபத்து நேரத்தில் உன்னை கர்த்தர், உன் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? உத்தமமாய் நம்மை காத்து கொள்ள வேண்டும். அடுத்தது நீங்கள் யோபை குறித்து கூட நீங்கள் வாசிக்கலாம். 1:8 யோபு 1:1 யோபு 1:8 இதை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே கூட யோபை குறித்து ரொம்ப ஆழமாக போடப்பட்டிருக்குது. யோபு 1:1 வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த 8ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. இப்போ ஆண்டவரே ஒரு மனுஷனை கொடுத்து சாட்சி கொடுக்குறார். எசேக்கியா ஆண்டவர்கிட்ட முன்னாடி சொன்னான், நான் உமக்கு முன்பாக எப்படி இருந்தேன் ஆண்டவரே, மன உத்தமமாக இருந்தேன் என்பதை நினைத்தரலாம். ஆண்டவர் இறங்கினார். இப்போ ஒரு மனுஷனை கொடுத்து ஆண்டவரே சாட்சி கொடுக்குறார். சாத்தாங்கிட்ட சொல்கிறார், டேய் என் மகன் யோபு மேலே நீ என்ன பண்ணியா, கவனம் வச்சியா? அவன் யார், எப்படிப்பட்டவன்? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமா இருந்தான். இப்போ சாத்தான் அநேக சூழ்ச்சிகளை அவன் செய்து பார்த்தான். கட்சியில் சாத்தான் என்ன பண்ணிட்டான்? தோற்று போயிட்டான். யோபு என்ன பண்ணார்? ஜெயித்தார். அல்லேலூயா. இந்த யுத்தத்தில் சாத்தான் ஜெயிச்சானா யோபு ஜெயிச்சாரா? யோபு தான் ஜெயிச்சார். ஏன்னா எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவன் சிறையிருப்பையே என்ன பண்ணார்?
மாற்றிட்டாரு. 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தார். அவன் சந்ததியை என்ன பண்ணுறார் ஆண்டவர்? ஆசீர்வாதமாய் மாற்றி போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் யோபை போல நாம் ஆண்டவர் முன்பாக சாட்சி உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். இந்த பூமியில் இரட்டிப்பான நன்மை உனக்கு தருவேன், அதை உன் வெட்கத்துக்கு பதிலாக 2 எத்தனையாய் நன்மை வரும். நம்ம வசனத்தை மட்டும் வாசித்துக்கு வந்தப்போ யோபை போல நம்ம பொறுமையாக எல்லாத்துலேயும் ஆண்டவர் விடாமல் என்ன பண்ணோம்? பற்றி கொள்ள வேண்டும். பாருங்கள், உத்தமனாக இந்த பூமியில் நீ நானும் நடக்கும்போது கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் கேடகமாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு அவர் நன்மையினால் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, உத்தமம் என்பது எதை காட்டுறது? செவி கொடுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒவ்வொரு நாள் என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். தேவ சமூகத்தில் உட்காந்துட்டு நம்ம ஜெபம் பண்ணுறோன்னு வச்சுங்க, வாயில் எதை செஞ்சுட்டு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு போகிறது அது இல்லை. நம்முடைய இதயத்தை என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு முன்னால் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் இதயத்தில் உண்மை நான் என்ன பண்ணுறேன்? உண்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. என் ஆத்துமா கம்பீரமாக துதிக்கணும் ஆண்டவரே. நீர் என்னோடு கூட பேசணுன்னா தான் அவர் பேசுவார். அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். ஒவ்வொரு நாளும் வாயில் நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகிறதில்ல. நம்ம உட்காந்து கொஞ்ச நேரம் அமைதியாக என்ன பண்ணோன்னா இதய கதவை என்ன பண்ணணும்? திறக்கணும். ஆண்டவருக்கு நேரம், ஆண்டவரை இதயத்தில் நீர் வாசம் பண்ணிக்கிறீர், என்னோடு கூட பேசும். நான் என்ன செய்யணும்? நான் எந்த பக்கம் போகணும், எந்த பக்கம் போகக்கூடாது? நம்ம ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்க கேட்க பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துலேருந்து நமக்கு என்ன பண்ணுவார்? நம்ம கூட பேசுவார். அவருடைய சத்தத்தை கேட்கணும். நம்ம ஏதோ வாயில் ஏதோ ஒரு 4 வார்த்தை சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டேன், 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டேன், அரை ஹவர் ஜெபம் பண்ணிட்டேன், அதான் அப்படி இல்லை. ஜெபம் என்பது கொஞ்சம் நேரம் ஒன்றும் பேசாதீங்க, அமைதியாக உட்காருங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து ப்ரைஸ் பண்ணிக்கினே இருங்க. உங்கள் இதய கதவை கர்த்தர் திறப்பார். இதய கதவை திறந்து உண்மையாக ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? மன உத்தமமாய் வாழணும் ஆண்டவரே. எனக்கு உண்மையாய் வாழறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் உமக்கு முன்பாக உமக்கு பிரியமாய் நான் வாழணும் ஆண்டவரே. உத்தமர்கள் கர்த்தருக்கு எப்படியாப்பட்டவங்க? பிரியமானவர்கள் கூட வேற சொல்லுது. நீங்கள் நீதிமொழி 11:20 வாசிக்கலாம். உத்தம மார்க்கத்தார் கர்த்தருக்கு, நீதிமொழி 11:20 வாசிமா. ஆமாம், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியம். நம்ம ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோமா? ஒரு நாளும் நம்ம நிதானமாக ஜெபிக்கணும். உட்காந்து கொஞ்ச நேரம் ஒன்றும் பேசாதீங்க, தேவ சமுத்திரம் அப்படியே உட்காருங்க. உட்காந்து இதய கதவை ஆண்டவர் திறந்து ஆத்மாவை அவருக்கு நேரம் ஒன்று, ஆண்டவரை என் ஆத்மா மண்ணோடு என்ன பண்ணிக்குது? அப்போ தான் உனக்கு உணர்த்துவார், எந்தெந்த மண்ணில் ஒட்டிக்கினுக்கிற நீ. இந்த உலகமாகிய மண் ஆண்டவருக்கு விரோதமான அருவருப்பான காரியம், இந்த காரியத்தெல்லாம் விட்டு விலகுன்னு ஆண்டவர் பேசுவார். உடனே நம்ம ஆண்டவரே, நான் அதை விட்டு விலகுறேன் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நீ ஆண்டவரோடு கூட ஒரு நெருக்கத்தை வச்சுக்கினேன்னா உன் சந்ததி இந்த பூமியில் எப்படி இருக்கும்? தங்கி இருப்பார்கள், நீடித்து வாழ்வார்கள். 2வது பாயிண்ட் சொன்ன காலேப்பு, அவன் சந்ததி என்ன பண்ணிச்சு? இந்த பூமியில் தங்கியிருந்தாங்க. அப்புறம் எசேக்கியா மரணத்தோடு கூட போராடிக்கணும். இருந்த அவனுக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணுறது? ஆயுசுனால கர்த்தர் கூட்டி கொடுத்தார். அப்புறம் நோவா ஒரு பயங்கரமான ஆபத்து நிறைந்த அந்த தேசத்தை அந்த நேரத்தில், அந்த ஆபத்து காலத்தில் நோவாவுடைய குடும்பத்தை கர்த்தர் பண்ணார், பாதுகாத்தார், கேடகமாக இருந்தார். யோபுக்கு என்ன கிடச்சிது? 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். நம்ம எல்லோரும் அப்படி எழுந்து நிற்கலாம்.